சூரியகாந்த் தலைமை நீதிபதியானதும் திமுகவுக்கு எதிராக திரும்பும் வழக்குகள். RN ரவியுடன் ருத்ரதாண்டவம் ஆடப்போகும் அண்ணாமலை. 13 அமைச்சர்களை கட்டம் கட்டும் அமித்ஷா. ஜனவரியில் கைதாகும் KN நேரு. வணக்கம் நண்பர்களே. திமுக என்பது ஊழலுக்கு பெயர் போன கட்சி என்றாலும் கூட சட்ட ரீதியாக கபில் சிபல் போன்ற ஊழல்வாதிகளின் வழக்கறிஞர்களை கைவசப்படுத்திக் கொண்டு இவர்கள் காய் நகர்த்தி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் தங்களுக்கு வேண்டப்பட்ட நீதிபதிகளின் அமர்வில் திமுக வழக்குகளை தாக்கல் செய்து பல திமுகவின் ஊழல் புள்ளிகளை காப்பாற்றிக் கொண்டு வருகிறார். அதோடு தற்போதைய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி PR ஹவாய் எதிர்க்கட்சிகளின் ஆதரவாளராக இருப்பதால் பெரும்பாலான வழக்குகள் மத்திய அரசுக்கு எதிராக திமுக போன்ற கட்சிகளுக்கு சாதகமான சூழ்நிலையை ஏற்படுத்தியது. ஆனால் நவம்பர் 24ஆம் தேதியோடு PR ஹவாய் பதவி ஓய்வு பெற்று உச்சநீதிமன்றத்தை விட்டு வெளியேறுவதால் அவர் எந்தெந்த ஊழல் கட்சிகளுக்கு சாதகமான தீர்ப்புகளை சொன்னாரோ அதையெல்லாம் மறு விசாரணை செய்ய மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. அதனால் புதிய தலைமை நீதிபதி சூரியகாந்த் பதவி ஏற்றதும் பல அதிரடி மாற்றங்கள் நிகழப்போகிறது. அந்த வகையில் திமுக மீதான ஊழல் வழக்குகளை விசாரிப்பதற்கு தொடர்ந்து PR ஹவாய் தடை போட்டு வந்த நிலையில் அடுத்தபடியாக அந்த தடை அனைத்தும் உடைக்கப்பட்டு உடனடியாக விசாரணையை முடுக்கிவிட திட்டமிடப்பட்டுள்ளது. அதோடு நீதிபதி சூரியகாந்தை பொறுத்தவரை ஊழல்வாதிகள் அனைவருக்கும் இவர் சிம்ம சொப்பனமாக இருப்பார் என்று மத்திய அரசு எதிர்பார்க்கிறது. அதன் காரணமாகவே மத்திய உள்துறை அமைச்சகத்தில் மிகப்பெரிய அளவில் ஊழல் செய்த 13 திமுக அமைச்சர்களின் பட்டியல் உள்ளது. அந்த பட்டியலில் உள்ள அமைச்சர்கள் ஒவ்வொருவர் மீதும் அடுத்தடுத்த அமலாக்கத்துறை மூலம் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து அவர்கள் மீது அதிரடி நடவடிக்கை எடுப்பதற்கு திட்டமிட்டு வருகிறார் அமித்ஷா. அந்த வகையில் அவரது கைவசம் அமைச்சர்கள் துரைமுருகன், ரகுபதி, அனிதா ராதாகிருஷ்ணன், KKSSR ராமச்சந்திரன், தங்கம் தென்னரசு, ஏவா வேலு, சேகர் பாபு, சக்கரபாணி, அன்பில் மகேஷ், மூர்த்தி உள்பட 13 திமுக அமைச்சர்களின் ஊழல் பட்டியல் உள்ளதாம். அதில் முதல் கட்டமாக தற்போது தனது இலாக்காவில் பணி நியமனம் சம்பந்தமாக 888 கோடி லஞ்சம் வாங்கியிருக்கும் அமைச்சர் KN நேரு மீது அதிரடியாக நடவடிக்கை பாயப் போவதோடு வருகிற ஜனவரி மாதம் கண்டிப்பாக அவர் முதல் நபராக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்படுவார் என்று டெல்லி வட்டார தகவல் தெரிவிக்கிறது. அதையடுத்து ஊழல் பட்டியலில் உள்ள பலரும் அடுத்தடுத்து சிக்குவார்கள் என்றும் கூறுகிறார்கள். அந்த வகையில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்குள் திமுகவின் 13 அமைச்சர்களும் கம்பி ஏறுவார்கள் என்கிற தகவல் தற்போது வெளியாகியுள்ளது. அதோடு KN நேரு தனது இலாக்காவில் பணி நியமனம் செய்யப்பட்டவர்களிடத்தில் தலா 25 லட்சம் முதல் 35 லட்சம் வரை வாங்கிய விவகாரம் முதலில் எப்படி லீக் அவுட் ஆனது என்பது குறித்த ஒரு தகவலும் தற்போது வெளியாகி இருக்கிறது. அதாவது ஒரே பணி நியமனத்துக்கு 2 பேரிடத்தில் சில ஏஜென்ட்கள் பணம் வாங்கியுள்ளார்களாம். அப்படி வாங்கிவிட்டு அவர்களுக்கு பணி நியமனம் கிடைக்கவில்லை என்று சொல்லி அந்த பணத்தை திருப்பி கொடுக்காமலும் மோசடி செய்துள்ளார்கள். இது போன்ற பணம் கொடுத்துவிட்டு ஏமாந்த நபர்கள் தான் இந்த விஷயத்தை டெல்லிக்கு தெரியப்படுத்தியுள்ளார்களாம். அந்த அடிப்படையில் தான் டெல்லி அமலாக்கத்துறை சென்னை அலுவலகத்திற்கு தகவல் கொடுத்து இங்குள்ள அதிகாரிகள் மூலம் விசாரணை நடத்தப்பட்டுள்ளது. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில் KN நேருவின் சகோதரர் ரவிச்சந்திரன் பின்னணியில் செயல்பட்ட ஏஜென்ட்கள் பலரிடத்தில் பணம் வாங்கிவிட்டு அவர்களுக்கு வேலை கொடுக்காமல் ஏமாற்றியிருப்பது உறுதியாகியுள்ளது. எப்படி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி பணம் வாங்கிவிட்டு அரசு வேலை கொடுக்காமல் ஏமாற்றினாரோ அதே போன்றுதான் இப்போது அமைச்சர் KN நேரு தரப்பும் 35 லட்சம் வரை அரசு வேலை வாங்கி தருவதாக சொல்லி ஏமாற்றியிருக்கிறார்கள். இது போன்ற விஷயங்கள் தான் இதை வெளியில் கசிய விட்டுள்ளது. அதனால் இதிலிருந்து அமைச்சர் நேரு தரப்பு தப்ப முடியாது என்பதும் தெரிய வந்துள்ளது. அந்த அளவுக்கு சாட்சிகள் டெல்லி வரை சென்றுள்ளதாம். அதனால் டெல்லி மேலிடம் அரசியல் ரீதியாக தங்களை பழி வாங்குவதாக திமுக தரப்பு சொல்லிக் கொண்டாலும் அவர்கள் ஊழல் செய்ததற்கான அனைத்து ஆதாரங்களும் அமலாக்கத்துறை கைவசம் சிக்கி இருக்கிறது. அதோடு சாட்சியங்களும் வலுவாக இருப்பதால் இது திமுகவுக்கு பெரிய சிக்கலை ஏற்படுத்தும் என்றும் கூறப்படுகிறது. மேலும் இந்த KN நேரு 888 கோடி ஊழல் குறித்த தகவலை DGPக்கு அனுப்பிய அமலாக்கத்துறை இந்தியன் எக்ஸ்பிரஸ் அலுவலகத்துக்கும் அனுப்பியுள்ளது. அவர்கள் இதை வெளியிட்ட பிறகுதான் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. அதோடு பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை இது குறித்து மிக ஆவேசமாக பேசியிருந்தார். அப்போது ஆளுநர் மாளிகையின் மீடியா விங்கும் அண்ணாமலைக்கு பெரிய அளவில் உதவி செய்திருக்கிறது. அவருடைய தகவலை அவர்கள் சோஷியல் மீடியாவில் ஷேர் செய்து பெரிய அளவில் வைரல் ஆக்கினார்கள். அப்படி அண்ணாமலைக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மென்ட் படி அவர் இந்த விஷயத்தில் ருத்ரதாண்டவமே ஆடிவிட்டார். அதனால்தான் இந்த ஊழல் விவகாரம் தமிழ்நாட்டில் கடைக்கோடி மக்கள் வரை போய் சேர்ந்து விட்டது. அதோடு இளைய சமுதாயமும் திமுக ஆட்சியில் நடந்துள்ள இந்த ஊழல் குறித்து தற்போது ஆராய தொடங்கிவிட்டார்கள். அனைத்து கட்சி தலைவர்களும் KN நேருவை டார்கெட் செய்து பெரிய அளவில் அறிக்கை வெளியிட்டு அவருக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்திவிட்டார்கள். இதே பாணியில் அடுத்தபடியாக எஞ்சியுள்ள திமுக ஊழல் அமைச்சர்களின் பட்டியலையும் அடுத்தடுத்து வெளியிட்டு பரபரப்பை ஏற்படுத்த தயாராகி கொண்டிருக்கிறார் அண்ணாமலை.
அந்த வகையில் அமித்ஷாவின் உத்தரவின் பேரில் தமிழக ஆளுநர் ரவி தற்போது அண்ணாமலைக்கு பெரிய அளவில் சப்போர்ட்டிவாக இருந்து வருகிறார். அதன் காரணமாக மீதமுள்ள 12 திமுக அமைச்சர்களின் அதிர்ச்சி ஆதாரங்களை அடுத்தடுத்து வெளியிடவும் அண்ணாமலை தயாராகி கொண்டிருப்பதாக பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. அடுத்த செய்தி, 2026 ஆட்சியை பிடிக்கிறது அதிமுக பாஜக கூட்டணி. திமுகவை அலறவிட்ட சாணக்கியா சர்வே முடிவு. தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இதுவரை தமிழ்நாட்டில் ஒரு முறை கூட திமுக 2வது முறை ஆட்சியை தொடர்ந்ததில்லை என்பதனால் இந்த முறைதான் அந்த சாதனையை செய்துவிட வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் தேர்தலுக்கு முன்பு அனைத்து மகளிருக்கும் 1000 ரூபாய் உரிமை தொகை என்று சொன்னவர் 3 ஆண்டுகளுக்கு பிறகு அதை கொடுக்க தொடங்கினார். அதோடு அனைத்து மகளிருக்கும் என்று சொன்னவர் பின்னர் தகுதி வாய்ந்தவருக்கு மட்டுமே என்று சொல்லி பல்டி அடித்தார். ஆனால் இப்போது பார்த்தால் தனது மருமகன் சபரீசனின் பெண் நிறுவனம் நடத்திய சர்வே முடிவுகளில் திமுக மீண்டும் வெற்றி பெறுவது கடினம் என்கிற முடிவுகள் வந்து கொண்டிருப்பதால் விடுபட்ட மகளிருக்கு 1000 ரூபாய் கொடுக்கிறோம் என்று மீண்டும் அந்த திட்டத்தை தொடங்கியிருக்கிறார்கள். அதோடு திமுக ஆட்சி மீது நடுத்தர மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் அதிருப்தி இருந்து வருகிறது. அனைத்து அத்தியாவசிய பொருட்களின் விலைவாசியும் கடுமையாக உயர்ந்திருப்பதால் ஏழை எளிய மக்கள் கொந்தளிப்பில் இருக்கிறார்கள். இன்னொரு பக்கம் டாஸ்மாக் கடைகளை திறந்து ஒட்டுமொத்த இளைஞர்களையும் குடிகாரர்களாக மாற்றிக் கொண்டிருப்பது தமிழக தாய்மார்கள் மத்தியில் திமுக மீது அதிருப்தியை அதிகரித்துள்ளது. இதன் காரணமாகவே தற்போது திமுகவின் பலத்தை அதிகப்படுத்த வேண்டும் என்பதற்காக புதிய கட்சிகளை கூட்டணிக்கு இழுத்து வரும் மு.க.ஸ்டாலின் மாற்றுக் கட்சிகளில் அதிருப்தியில் இருக்கும் நபர்களையும் திமுகவுக்கு இழுத்து வருகிறார். இப்படியான நிலையில் தற்போது ரங்கராஜ் பாண்டேவின் சாணக்கியா சேனல் நடத்தியுள்ள ஒரு சர்வே முடிவு திமுகவுக்கு மேலும் கலக்கத்தை கொடுத்திருக்கிறது. அதில் என்ன தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றால், அதிமுக பாஜக கட்சிகள் கூட்டணியில் பாமக, தேமுதிக, தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய தமிழகம் உள்ளிட்ட பல கட்சிகள் இணைய போகிறது. அந்த கூட்டணி திமுக கூட்டணியை விட மெகா கூட்டணியாக உருவெடுக்கப் போகிறது. அதனால் 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 39% ஓட்டுகளை பெற்று முன்னிலை வகிக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதையடுத்து திமுக கூட்டணி 36% ஓட்டுகளை பெற்று 2வது இடத்தை பிடிக்கும். தமிழக வெற்றிக் கழகம் 20% ஓட்டுகளும், நாம் தமிழர் கட்சி 5%ம் பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த அடிப்படையில் பார்க்கும்போது அதிமுக, பாஜக, பாமக என்ற 3 கட்சிகளும் வலுவாக இருப்பதால் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு 39% கிடைத்து முதலிடம் பிடிக்கும் சூழல் உருவாகி இருக்கிறது. இப்படி 2026 மீண்டும் திமுக வெற்றி பெற வாய்ப்பில்லை என்பதை மேலும் மேலும் சர்வே முடிவுகள் உறுதிப்படுத்திக் கொண்டே வருகின்றன. அதனால்தான் மாற்றுக் கட்சியினரை திமுகவுக்கு இழுப்பதோடு திமுகவிலிருந்து ஓரங்கட்டி வைத்திருந்த பொன்முடி உள்ளிட்ட நபர்களையும் மு.க.ஸ்டாலின் அவசரமாக கட்சியில் இணைத்துக் கொண்டு வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. ராகுல் காந்திக்கு சரியான பதிலடி கொடுத்த டெல்லி பாஜக. காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி நாடு முழுக்க வாக்கு திருட்டு நடைபெற்று வரதா செய்தி வெளியிட்டு வர்றார். ஏற்கனவே சில மாநிலங்கள்ல வாக்கு திருட்டு நடைபெற்றதா அவர் சொன்ன போது அதை ஆராய்ந்த தேர்தல் ஆணையம் அப்படி எதுவும் நடைபெறவில்லை. அவர் அரசியல் ஆதாயத்துக்காக இது போன்ற குற்றச்சாட்டுகளை வெளியிடுறார் என்று அறிக்கை வெளியிட்டார்கள். இந்த நிலையில நாளை பீகார் மாநிலத்துல சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ள நிலையில ராகுல் காந்தியும் அந்த மாநிலத்தை பற்றி பேசாம ஹரியானாவில் வாக்கு திருட்டு நடைபெற்றிருப்பதா ஒரு புதிய செய்தியை வெளியிட்டிருக்கிறார். இதற்கு மத்திய பாஜக அவருக்கு ஒரு சரியான பதிலடி கொடுத்திருக்காங்க. அந்த அறிக்கையில பீகார் மாநிலத்துல காங்கிரஸ் கூட்டணி தோல்வியடைய போகுது, இது ராகுல் காந்திக்கு தெரிஞ்சிட்டது அப்படிங்கறனால பீகார் தேர்தல் குறித்து கருத்து சொல்லாம தேவையில்லாம ஹரியானா குறித்து அவர் இப்போ பேசியிருக்கிறார். அது மட்டும் இல்லாம பாஜக வெற்றி பெற்றால் வாக்கு திருட்டு நடைபெற்றிருக்கதா சொல்றாரு. அப்படி என்றால் காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருக்கும் தெலுங்கானா, கர்நாடகா, இமாச்சல பிரதேசம் போன்ற மாநிலங்கள்ல வாக்கு திருட்டு நடைபெறவில்லையா? தமிழ்நாடு, கேரளா போன்ற எதிர்கட்சிகள் ஆளும் மாநிலங்கள்ல வாக்கு திருட்டு நடைபெறவில்லையா? இது போன்ற மாநிலங்கள்ல வாக்கு திருட்டு நடைபெற்றதா எப்போதாவது விமர்சனம் செய்தோமா என்று கேள்வி எழுப்பியிருக்கிற பாஜக ராகுல் காந்தியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி தங்களது தொடர் தோல்விகளை மடைமாற்றம் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வாக்கு திருட்டு செய்துதான் பாஜக வெற்றி பெற்று வராங்க என்று ஒரு வதந்தியை பரப்பிட்டு வர்றார். கடைசி வரைக்கும் அவர் இப்படித்தான் பேசிக்கொண்டே இருப்பார். இவர்களின் காங்கிரஸ் கட்சி ஒரு நாளும் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்க போறதில்லை அப்படின்னு ராகுல் காந்திக்கு டெல்லி பாஜக ஒரு நெத்தியடி பதில் கொடுத்திருக்காங்க.